ஹலோ காய்ஸ், இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் போர்ட்ஃபோலியோ பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஸோ எதுக்கு போர்ட்ஃபோலியோ? நீங்கள் வாயால் எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, எனக்கு SQL தெரியும், பைத்தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட, இல்லை உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதே மாதிரியே 1000 பேர் அவங்களோட ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே 1000 பேர் போர்ட்ஃபோலியோவில் அவங்களோட ப்ராஜெக்டை அப்லோட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த 1000 பேர்லேருந்து ஃபில்டர் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் வே போர்ட்ஃபோலியோ. பெட்டர் யூ கேன் சூஸ் திஸ் ஆப்ஷன். போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரெடி பண்ணி அதில் உங்களோட ப்ராஜெக்டை ஆட் பண்ணணும். தென் அந்த ப்ராஜெக்டோட லிங்க் அதை கொடுக்கணும். நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்கன்னா கிட்ஹப்போட லிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் அதில் கொடுக்கணும். டேட்டா அனலிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேகல் லிங்க்கை நீங்கள் அதில் கொடுக்கணும். தென் லிங்க்டின் அதோடைய உங்கள் போர்ட்ஃபோலியோ அதில் உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும்ல, அந்த லிங்க்கையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோவில் இது எல்லாமே இருக்கணும். உங்களோட ப்ராஜெக்ட், உங்களோட கிட்ஹப் லிங்க், கேகல் லிங்க், லிங்க்டினோட ப்ரொஃபைல், கண்டிப்பாக இதெல்லாம் மென்ஷன் ஆகியிருக்கணும். தென் ப்ராஜெக்ட்ஸ் நான் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டால், ரியல் டைமில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் ரேண்டமாக ஒரு ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் அதில் கொடுக்குறீங்கன்னா அப்போ அது ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக டசன்ட் ஒர்க். ஒருவேளை நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் அது மூலயமா ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேட்டா அனலிஸ்ட் அவங்கெல்லாம் வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு டேட்டா செட்டை கொடுத்தா அதை டேட்டாஸில் இருக்க எரரை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான ரிசல்ட்டை மட்டும் அவங்க டேஷ்போர்டில் காட்டுவாங்க. ஸோ அவங்க இன்விடியாவுடைய சிப்ஸ் லைக் மதர் போர்டு அதெல்லாம் எப்படி செல் ஆகுது, அந்த கம்பெனிக்கு இனிமேல் எந்த மாதிரி அவங்க சேல் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் கெயின் ஆகும், அந்த மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வெப் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெப்சைட் க்ரியேட் பண்ணுவீங்கள்ல, ஸோ அதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். என்ன மாதிரினா, இப்போ ரியல் டைமுக்கு அமேசான் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வெப்சைட்டை நீங்கள் ரெடி பண்ணணும். ஸ்விக்கி அதுக்கு ஈக்குவலண்ட், அந்த மாதிரி நீங்கள் பெருசாக உங்கள் ப்ராஜெக்டை பற்றி நல்லா பில்ட் பண்ணால் தான் நீங்கள் இன்டர்வியூவில் ப்ராஜெக்டை பற்றி பேச முடியும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பேசுகிறதுக்கான சான்ஸே உங்களோட ப்ராஜெக்ட் தான். அப்போ யோசிச்சுக்கோங்க நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் எவ்வளோ நல்லா பில்ட் பண்ணியிருக்கணும்னு. ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ நான் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் போர்ட்ஃபோலியோன்னு. நான் என்னோடய பிடிஎஃப் லிங்க் தரேன், எப்படி ரெடி பண்ணணுன்னு அதிலே மென்ஷன் ஆகிருக்கும். பாய்.